எவ்வளவு பெரிய துக்கம் நடந்திருக்கு. அதிலிருந்து மீண்டு வாங்கன்னு முதலமைச்சரே மறைமுகமா சொல்றார். எந்த தலைவரும் தான் கட்சி தொண்டன் சாகிறத விரும்ப மாட்டான்னு உங்களுக்கு ஆதரவாகவும் பேசி கை தூக்கி விடுறார். அத மதிச்சு அதிலிருந்து மீண்டு வந்துகிட்டு திமுகவை ஏறி மிதிங்க அரசியல் ரீதியா. நல்லா மிதிங்கன்னு தான் நம்மளும் சொல்றோம். ஏன்னா அந்த நிலைப்பாட்டை நீங்க எடுத்திருக்கீங்க. தப்பே கிடையாது. உங்கள யாருமே கேள்வி கேட்க முடியாது. உங்க உரிமை அது. ஆனா ஒரு பொது பிரச்சனையில சமூகத்துல பாதிப்பை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த சமூகத்தை அரசியல் எல்லைகளை கடந்து, ஜாதிய எல்லைகளை கடந்து ஒரு துக்கத்தை பார்த்து எல்லாரும் வேதனைப்படுற ஒரு விஷயத்த நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா, அப்ப மற்ற அரசியல்வாதி மாரி தான் நான்னு விஜய் சொல்ல நினைக்கிறாரா? அப்படிப்பட்ட விஜய் எங்க வைக்கணும்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இந்த விவாதங்கள இதுக்கு மேல எடுத்துட்டு போவோம். சட்ட நடவடிக்கைகள் எப்படி வேணாலும் நடக்கட்டும் சார். 2 தான் சார் நடக்கும். தனி நீதிபதி, ஓ! இந்த பார்வ பார்த்து தான் அவர் தன்னுடைய பெட்டிஷன விசாரிச்சாரா? அப்படின்னு கடந்து போகலாம். இல்ல எங்கள் பார்வையில நீங்க இந்த விளக்க ஏற்றுக்கொள்ற மாரி இல்ல. அந்த நீதிபதியுடைய உத்தரவ ரத்து செய்றோம். 1. மதுரை நீதிமன்ற பெஞ்ச் வந்து சிபிஐ விசாரணை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா? தப்பு. சிபிஐ விசாரிக்கட்டும். இதானே சார் நடக்க போகுது. இல்ல எஸ்ஐடி விசாரிக்கட்டும். இல்ல புது எஸ்ஐடி இவர் தலைமையில இவங்கெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு நடக்கும் போது நடக்கட்டும். அது சட்ட நடவடிக்கைகள். அதுல இனிமேல் அரசியலுக்கு வேலை இல்ல. அரசியல் இருக்கவும் கூடாது. ஆனா விஜய் கிட்ட தான் பொறுப்பு நெறைய இருக்கு. நீங்க யார்? மக்கள் கிட்ட இன்னொரு முறை உங்கள் முகத்தை தெளிவுபடுத்த வேண்டிய, திரைகளை அகற்றிவிட்டு உங்கள் முகத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்திருக்கு. கொள்கை எதிரின்னு சொன்னீங்க. பாஜக வழக்கறிஞர்கள் உங்களுக்காக ஆஜராகுறாங்க. சரி அது சட்டம்னு சொல்றீங்க. அது ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிறோம். அதிமுக சார்பா பிரச்சாரத்தை தொடர்ந்துட்டு இருக்கிற 160 தொகுதிகளை தாண்டி வந்துட்டு இருக்கிற எடப்பாடி இப்போ ஒரு பிரச்சாரம் பண்றாரு. அதுல தாவேகா கொடிய 4 பேர் ஆட்டுறான். அதுல ஒருத்தன் அதிமுக கலர்லயே சட்டம் போட்டிருக்கான்னு சொல்லி அதுவும் அம்பலத்துக்கு வந்துடுச்சு. அப்ப இப்படியெல்லாம் சேஷ்டைகள் பண்ணாதீங்க அப்படின்னு இன்னைக்கு விஜய் சொல்லணும்னு கூட நான் எதிர்பார்க்கல. ஏன்னா 16 நாள் துக்கத்துல இருக்கிறேன்னு சொல்றாங்க. அதை நம்ம மதிப்போம். ஆனால் அரசியல் நான் வீறு கொண்டு வருவேன், இதை விட வீரியமா வருவேன்னு சொல்றீங்களா? அப்படி வர்ற போது முதல் நாளே இந்த சந்தேகத்துக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு. 4 பேர் கொடியாட்டினானே உங்க கட்சி தொண்டனா யாரு? உங்கள் அனுமதியோடு வந்தார்களா? அனுமதி இல்லாமல் வந்தார்களா? இல்ல அதிமுக தொண்டர்களை எங்கள் கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்த இப்படி ஒரு முயற்சி செஞ்சிருக்காங்க. அதை நான் கண்டிக்கிறேன்னு சொல்லுவாராம். தானே சார்? என்ன வேணாலும் முடிவெடுங்க. என்னான்னு வெளிப்படையா பேசணும். இந்த யோக்கியமற்ற அரசியலை விஜய் தொடர்ந்தால் விஜயும் ஒரு மாற்றத்துக்குரிய ஒரு மாறுதலான தலைவர் அல்ல. 10ஓடு 11 தான். அந்த 10 எப்படி மதிச்சீங்களோ அதே மாதிரி இந்த 11 மதிங்க தான் நம்மளை போன்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லித்தரணும்.